வணக்கம் சிங்கூஸ், வெல்கம் டு JMF ப்ரோ. இன்று நம்ம பார்க்க போகும் இடம் ஒரு அரண்மனை மட்டுமல்ல. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த இடம் போர்களையும் ஆட்சி மாற்றங்களையும் காலத்தின் சோதனைகளையும் கடந்து இன்னும் கொரியாவின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. பகலின் ஒரு வரலாற்று புத்தகம் போலவும் இரவில் ஒளிரும் ஒரு ஓவியம் போலவும் காட்சியளிக்கிறது. ஜாங்புக்குங் பேலஸை இன்று இதன் சிறிய வரலாறோடு சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அரண்மனை 1395ஆம் ஆண்டு ஜோசென் வம்சத்தின் முதல் மன்னரான தெய்ஜோவால் கட்டப்பட்டது. ஜாங்புக்குங் என்ற பெயருக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று அர்த்தம். அதாவது புதிய அரசாட்சிக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கொரியாவின் மிகப்பெரிய அரண்மனையும் இதுதான். ஜோசென் வம்சத்தின் 5 முக்கிய அரண்மனைகளில் இதுவே முக்கியமானது. ஆனால் இந்த அரண்மனையின் பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. 1592ஆம் ஆண்டு நடந்த ஜப்பானிய படையெடுப்பின் இந்த அரண்மனையின் பெரும் பகுதி அழிந்தது. அதன் பிறகு சுமார் 270 ஆண்டுகள் இது அதன் பழைய கம்பீரத்தை இழந்த நிலையிலேயே இருந்தது. பின்னர் 1860களில் பெரிய அளவில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் சோதனைகள் முடியடையவில்லை. 1910 முதல் 1945 வரை ஜப்பானிய ஆட்சி காலத்தின் அரண்மனையின் பல கட்டிடங்கள் மீண்டும் சேதமடைந்தன. பின்னர் சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த வரலாற்று சின்னத்தை அதன் பழைய பெருமைக்கு மீண்டும் கொண்டு வர பல கட்டங்களாக மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன. இன்று அதன் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் அழகையும் பாதுகாத்து கொண்டு நிற்கும் இந்த அரண்மனை கொரியாவின் பெருமையை பறைசாற்றும் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த அரண்மனை ஒவ்வொரு கட்டிடமும் தனித்தனி நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறது. மன்னர் அரசவை கூட்டங்களை நடத்தும் மண்டபம், அரச குடும்பத்தினர் தங்கிய பகுதிகள், விழாக்கள் நடத்த இடங்கள் என ஒவ்வொரு பகுதியும் ஒரு வரலாற்றை கூறுகிறது. இங்கே இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பாரம்பரிய கொரிய உடையான ஹன்போக் அணிந்து வரதை பார்க்க முடியுது. இது வெறும் ஃபோட்டோ எடுக்க மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கொரியாவின் அரச மரபை கொஞ்ச நேரமாவது உணரணும்னு என்ற ஒரு சிறிய ஆசைதான். பலரும் இந்த உடையை வாடகைக்கு எடுத்து இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கிறார்கள். அதனால் இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இல்லாமல் ஒரு கால பயணம் மாதிரி தோணுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்று நாம் பார்க்கும் பல கொரிய வரலாற்று திரைப்படங்களும் டிராமாக்களும் இந்த அரண்மனையில் தான் படமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் டிராமா ரசிகர்களுக்கு இந்த இடம் இன்னும் ஸ்பெஷல்.
எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்கே வரும்போது வெறும் பழைய கட்டிடங்களை பார்க்கிறோம் என்ற உணர்வு வரல. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அரச வம்சத்தின் நினைவுகளுக்குள்ளேயே நாம் நடந்து போகிறோம் என்ற உணர்வு தான் வந்தது. உண்மையிலேயே இந்த பயணம் ஒரு சுற்றுலா அனுபவம் மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கொரிய மக்களின் வாழ்க்கை, அவர்களின் கட்டிடக்கலை, அவர்களின் கலாச்சாரத்தை நேரில் பார்க்க கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. இறைவனுக்கு நன்றி. சூரியன் மறைஞ்ச பிறகு இந்த அரண்மனை இன்னொரு அழகை காட்ட ஆரம்பிக்குது. விளக்குகள் ஒளிர்ந்ததும் பகலில் பார்த்த அதே கட்டிடங்கள் இன்னும் கம்பீரமாக தெரிகிறது. பகலில் வரலாற்றை உணர்ந்தனா, இரவின் அதன் அழகை ரசித்தேன். நீங்கள் ஒரு நாள் சோலுக்கு வந்தீங்கன்னா ஜாங்புக்கும் பேலஸையும் உங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, கொரியாவின் வரலாறு இன்னும் உயிரோடு இருக்குது என்ற ஒரு உணர்த்தும் ஒரு அழகான இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மற்றும் ஒரு அழகான பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். Until then, take care. Assalamu alaikum.